சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கட்டலாக பாவித்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலகுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று கொள்ளுமே இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வென்று விடாமல் அவரை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நசீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவருக்கும் தெரியும், நாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் அழிவுகள், எங்கு பார்த்தாலும் அனர்த்தங்கள், எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள், அட்டூழியங்கள், அழிச்சாட்டியங்கள், நிம்மதியில்லாத வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, முழு உலகமும் பயங்கரமான கொடூரமான மனிதனுடைய சக்திக்கு அட்பாட்பட்ட சோதனைகளை கொண்டு சமூகம் வாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த ஒட்டுமொத்தமான சோதனைகளையும் 3 தலைப்புகளுக்குள்ளே உள்ளடக்கலாம் என்றால், இன்று முழு மனித சமுதாயமும், குறிப்பாக முஸ்லிம்கள், முழு உலக வாழ் மக்களும் 3 விதமான பயங்கரமான கொடூரமான, எந்த டெக்னாலஜியாலும் தாக்கு பிடிக்க முடியாத, எந்த சயின்டிஸ்டாலும் அதற்கு தீர்வு காண முடியாத கொடூரமான 3 விதமான சோதனைகளை கொண்டு முழு உலகமும் இன்று வாட்டி வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் முதலாவது, சமூகம் நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறது. புது புது பெயர்களை தாங்கிய, பெயரே கண்டுபிடிக்கப்படாத எந்த நோய் வந்தால் அதுதான் வாழ்க்கையில் கடைசி நோய் என்று வைத்தியர்கள் முடிவு கட்டக்கூடிய, உயிருக்கே உலை வைக்கக்கூடிய, மனித சமுதாயத்துடைய உயிரை உறிஞ்சக்கூடிய கொடூரமான, விதம் விதமான, வித்தியாசமான, பயங்கரமான நோய்களை கொண்டு இன்று முழு மனித சமுதாயம் ஆட்டி படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது சோதனை. இரண்டாவது, இயற்கை அனர்த்தம் என்று நானும் நீங்களும் பெயர் வைத்து அழைக்கக்கூடிய ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனை. கண்ணியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். இயற்கை என்று ஒன்று கிடையாது. இயற்கை என்ற வார்த்தையை ஒரு முஸ்லிம் பேசுவதற்கும் அருகதையற்றவன், பேச முடியாது. இயக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான். உலகத்தில் எதை எடுத்துக் கொள்வோமே, எதிலையும் இயற்கை என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இயக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான். எனவே ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனை, அது சுனாமியாக இருக்கலாம், வெள்ளப்பிரளயமாக இருக்கலாம், புயல் காற்றாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம், மண் சரிவுகளின் மூலமாக இருக்கலாம், எரிமலைகளின் மூலமாக இருக்கலாம், இடி மின்னலின் மூலமாக இருக்கலாம். எதுவெல்லாம் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய பயங்கரமான சோதனை. முழு உலகமும் இன்று இதை கொண்டு வாட்டி வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது சோதனை. மூன்றாவது, கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் வல்லரசு நாடுகளின் மூலமாக, யஹூதி நசாராக்களின் மூலமாக திட்டமிடப்பட்டு பட்டியலிடப்பட்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமியர்களுடைய நாடுகள் பறிக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரம் முடக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுடைய சொத்துகள் தீக்கிரையாக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுகிறது. பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். சிறார்களுடைய இரத்தம் ஓட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் கடத்தி சென்று கொலை செய்யப்படுகிறார்கள். இது இன்று உலகத்தில் சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, வல்லரசு நாடுகளின் மூலமாக, கொடுங்கோலாட்சியாளர்களின் மூலமாக சமூகம் இன்று வாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது மூன்றாவது சோதனை. கண்ணியமானவர்களே, இந்த மிம்பர் மேடையில் இந்த மூன்று சோதனைகளை நாம் பற்றி பேச வரவில்லை. அதை பற்றி பேசுவதில் அர்த்தமும் கிடையாது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நீங்கள் இந்த மிம்பருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த சொற்ப நேரத்தை பயன்படுத்தி இந்த சோதனைகளை பற்றி பேச வரவில்லை. இந்த சோதனைகள் ஏன் நடக்கிறது, எதனால் நடக்கிறது, எந்த காரணத்தினால் நடக்கிறது என்று படிப்பினை பெற வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏன் இஸ்லாமிய சமுதாயம் வாட்டி வதைக்கப்பட வேண்டும்? ஏன் இஸ்லாமிய சமுதாயம் அநீதி இழைக்கப்பட வேண்டும்? ஏன் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அநியாயம் நடக்கணும்? இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இதற்குரிய தீர்வு என்ன? குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன போதித்திருக்கிறார்கள்? பாடம் படிக்க வேண்டியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மேலே குறிப்பிட்ட திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உலகத்தில் ஒரு சிக்கல் வருகிறதா, ஒரு பிரச்சனை வருகிறதா, ஒரு அநியாயம் நடக்கிறதா, ஒரு அழிச்சாட்டியம் நடக்கிறதா, ஒரு அழிவு வருகிறதா, ஒரு அனர்த்தம் வருகிறதா, இது ரப்பு அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது. தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் ரப்பு இறக்குவது கிடையாது. மாற்றமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான், உங்களுடைய வாழ்க்கையில் குடிகொண்டிருக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் உலகத்துக்கு சோதனைகளை இறக்கிக் கொண்டிருக்கிறான் என்று அல் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, வயஃபு அன் கஸீர். அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ந்து சொல்கிற, ஏ மனித சமுதாயமே, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் நான் தண்டனைகளை இறக்குவது கிடையாது. அப்படி நான் இந்த உலகத்தில் நீர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனையை இறக்க ஆரம்பித்தேன் என்றால் இந்த பூமியில் ஒரு புல்லு கூட முளைக்க மாட்டாது. நீ செய்யக்கூடிய அநேகமான பாவங்களை மன்னித்துவிட்டு ஒரு சில பாவங்களுக்காக வேண்டித்தான் நான் பூமிக்கு சோதனைகளை இறக்கிக் கொண்டிருக்கிறேன், நீ என்னின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ரிவாயத் சொன்னார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கஃபரத் துனூபுல் அப்தி வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை விட அவனுடைய பாவங்கள் அதிகரித்து விட்டால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை விட பாவங்கள் கனத்து விட்டால், அவன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இவன் செய்யக்கூடிய நன்மை குற்ற பரிகாரம் ஆகாவிட்டால், ஏன் இந்த வார்த்தையை பாவிக்க வேண்டும்? வலம் யகுல் லஹு மா யுகஃபிருஹா. கண்ணியமானவர்களே, எங்கள் அனைவர்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் அவனுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. இது அல் குர்ஆனுடைய வாக்குறுதி. ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை. ஒரு பாவம் செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் பதியப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். ஒரு மனிதன் 9 பாவத்தை செய்துவிட்டு பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய இரக்க தன்மையை சுட்டி காட்டுகிறேன். ஒரு மனிதன் 9 பாவத்தை செய்துவிட்டு ஒரு நன்மையை செய்துவிட்டால் அந்த ஒரு நன்மை அந்த 9 பாவங்களையும் மிகைத்து அழித்து அது முன்னால் வந்துவிடும். அவனுடைய பட்டோலையை நன்மையாக மாற்றிவிடும், அதிகரித்துவிடும். இப்படிப்பட்ட அல்லாஹ் அவகாசம் கொடுத்தும் கூட இவன் செய்யக்கூடிய நன்மைகளை விட பாவங்கள் அதிகரித்து விட்டால் இப்தலாஹுல்லாஹு தஆலா பில் ஹுஸ்னி லியுகஃபிரஹா. அந்த பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக சஞ்சலம், துக்கம், கவலை, பீதி, அச்சத்தை கொண்டு நாம் சோதிப்போம் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பாவம் இருக்கிறதே, பாவத்துடைய அசராத் பயங்கரமானது.
பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. ஹஜருல் அஸ்வத் கல் எங்களுக்கு தெரியும். திருமதியுடைய ரிவாயத் நஸல மினல் ஜன்னா சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறது, இது சுவர்க்கத்தில் இருந்து இறங்கிய கல். உலகத்துடைய எந்த கல்லோடும் அது ஒட்டு வராது. ஏனென்றால் அது உலகத்துடைய கல் கிடையாது. ஆனால் சொல்லிவிட்டு தொடராக சொன்னார்கள், இறக்கப்படும் போது அது பாலை விட வெண்மையாக இருந்தது. பாலை விட வெண்மையாக இருந்தது. ஆனால் இன்று எத்தனையோ ஹாஜிகள் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த கல்லை தொட்டு தொட்டு முத்தமிடுகிறார்கள். அது கருத்த நிறத்தில் இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சவ்வதத்ஹு ஹதாயா பனி ஆதம். இந்த ஆதமுடைய மகனுடைய பாவக்கரங்கள் தொட்டு 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 முத்தமிட்டு அந்த கருங்கல்லை கூட அது கருக்கச் செய்து விட்டது. ஃபிக்ஹுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், எனவே உங்களுடைய பச்சிளம் குழந்தைகளை, உங்களுடைய பால்குடி குழந்தைகளை தொழாதவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள். பாவம் செய்கிறவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள். ஹராத்தை செய்பவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள். வட்டியோட தொடர்புடையவனுக்கு முத்தமிடக் கொடுக்காதீர்கள். அது சொந்த சகோதரனாக இருக்கட்டுமே, பிரச்சனை கிடையாது. ஏன் அந்த கல்லையே அந்த பாவ கரங்கள் கருக்கச் செய்து விட்டது என்று சொன்னால், உங்களுடைய பச்சிலம் குழந்தையுடைய அந்த மிருதுவான சதையை இந்த பாவ கரங்கள் என்ன பாடுபடுத்தும்? சுப்ஹான். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. என்ன சொல்லுகிறேன், இந்த 3 விதமான சோதனைகளும் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. காரணம் அந்நியர்களோ அடுத்தவர்களோ அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் குடிகொண்டிருக்கக்கூடிய பாவம். கண்ணியமானவர்களே, இந்த 3 சோதனைக்கும் நான் இன்று 3 பாவங்களை சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, சமூகம் நோயை கொண்டு வாட்டப்படுகிறார்கள். நோயை கொண்டு வாட்டப்படுகிறார்கள். கொழும்புக்கு ஒரு ஹுத்பா பிரசங்கத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பம், நிர்வாகியுடைய வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார், ஹஸ்ரத் துஆ செய்யுங்கள், எனக்கு ஒரு நோய். என்ன நோய்? கிட்னில கல்லு. மாதம் கிளினிக் போக வேண்டும். ஒன்றுக்கு செல்கின்ற சிறுநீர் கழிக்கின்ற முன்துவாரம் இருக்கிறதே, அந்த முன்துவாரத்தினால் 3 பட்டைகள் உள்ளுக்கு அனுப்ப வேண்டும். அதில் ஒன்று ஷூட் பண்றது, இன்னும் ஒன்று டார்ச், 3வது டியூப் மாதிரி உண்டு. அந்த ஷூட் பண்ணியதற்கு பின்னால் அந்த தூளாகின்ற அந்த கல்லு துண்டுகளை இழுத்து எடுப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு டியூப். இது 3ம் அந்த ஒன்றுக்கு போகின்ற துவாரத்தினால உள்ளே அனுப்ப வேண்டும். அவர் சொல்கிறார், ஹஸ்ரத், அந்த ஷூட் பண்ணும் போது கொஞ்சம் சரி மிஸ் ஆகிவிட்டால் கிட்னியை தாக்கிவிடும். பயங்கரமான கட்டம். அவர் சொல்கிறார், அந்த ஷூட் பண்ணும் போது ஹஸ்ரத் அதை தாங்க முடியாது, வாய் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஒரு அடி மேல அப்படியே பாய்ந்து கீழே விழுவேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தில் முழு கால நேரத்தையும் வாழ்க்கையையும் பைத்தியம் பிடித்து கழித்தாலும் பிரச்சனை இல்லை, இது போன்ற நோய் யாருக்கும் வரக்கூடாது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே, பயங்கரமான நோய்களை கொண்டு இந்த சமுதாயம் வாட்டி வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? வைத்தியம் 1000 காரணங்களை சொல்லலாம். வைத்தியத்துறை 1000 காரணங்களை கட்டலாம். நெலும்பால் வருகிறது, பன்றியால் வருகிறது, கோழியால் வருகிறது, பறவையால் வருகிறது, எலியால் வருகிறது, கிருமியால் வருகிறது, அந்த நாட்டிலிருந்து வருகிறது, இந்த நாட்டிலிருந்து வருகிறது என்று வைத்தியம் 1000 காரணங்களை கட்டலாம். ஆனால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லுகின்ற காரணம், மா வஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத் تعمل بها فيهم علانية إلا ظهرهم الطاعون والأوجاع التي لم تكن في أسلافهم. புது புது பெயர்களை கொண்டு நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? பெயர் தெரியாத நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? உயிருக்கு உலை வைக்கக்கூடிய நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? வயது வித்தியாசம் இல்லாமல் வாட்டப்படுகிறதா? பிறக்கின்ற குழந்தை கேன்சரோடு பிறக்கிறது, அப்படி வாட்டப்படுகிறதா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சமுதாயத்தில் விபச்சாரம்
தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ, சர்வ சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்குமோ, அந்த சமுதாயம் கொடூரமான நோய்களை கொண்டு வாட்டப்படும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். அந்நிய நாட்டை இடுங்கள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்களை விடுங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்களை விடுங்கள், எங்களுடைய நாட்டு ஹாலாத் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? அந்நியர்களை ஒரு பக்கம் வையுங்கள், எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய வாலிபர்களுடைய வாலிப யுவதிகளுடைய வாழ்க்கை எங்கே கழிகிறது? சாதாரணமான பாவமா? உடம்பால் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஆக பயங்கரமான துரோகம், அல்லாஹ்வுடைய ரோஷத்தை தூண்டக்கூடிய பாவம், அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளப்பக்கூடிய பாவம். ஏனென்றால் இதைத்தான் மனிதர்கள் ஒளித்து ஒளித்து மறைத்து மறைத்து செய்கின்ற பாவம். ஊர் கடந்து, நாடு கடந்து, கடல் கடந்து அல்லாஹ்வுக்கு தெரியாமல் செய்கின்ற பாவம். கண்ணியமானவர்களே, இதுதான் தக்வாவுக்கு செய்கின்ற முதலாவது துரோகம். எனவே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களை பார்த்து சொன்னார்கள், ஏ வாலிபர்களே, கணவன்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பத்தினித்தனத்தை கடைபிடியுங்கள், பேணுதலை கடைபிடியுங்கள். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பேணுதல் இருந்தால்தான் உங்களுடைய பெண் மக்களிடத்தில் பேணுதலை எதிர்பார்க்கலாம். ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹுடைய மஜ்மாவுக்கு ஒரு மனிதர் வருகிறார். பெரும் பெரும் சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற பிரம்மாண்டமான சஹாபாக்கள் இருக்கக்கூடிய மஜ்லிஸ். அந்த சபைக்கு வந்த ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த மனிதர் பேச, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்ய எனது மனது நாடுகிறது, நாயகமே எனக்கு அனுமதி தாருங்கள். எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு? கொதித்தெழுந்தார்கள். அவர்களுடைய முகத்துடைய நிறம் சிவத்து விட்டன, ரோமங்கள் சிலிர்த்து விட்டன. ஆக்ரோஷமாக உரையில் இருந்த வாளை உருவிக்கொண்டு சில சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் அக்ரிபு உனக்கஹு, உங்களிடத்தில் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறானா? உடனே யா ரசூலல்லாஹ் இவன் கழுத்தை 2 துண்டாக்குறேன் என்றார்கள். எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாயா? ஆனால் ரசூலுல்லாஹ் கோபப்படல, ஆத்திரப்படல, ஆக்ரோஷப்படல. அந்த மனிதனை அழைத்தார்கள், பக்கத்தில் அமர வைத்தார்கள், அவருடைய நெஞ்சத்தின் மீது கையை வைத்து கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் உன்னுடைய தாயுடன் இன்னொருத்தன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் நாயகமே, ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். உனக்கு மனைவி இருக்கிறாளா? நீ திருமணம் முடித்திருக்கிறாயா? ஆம் யா ரசூலல்லாஹ். இன்னொருத்தன் உன்னுடைய மனைவியுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதை நீ பார்த்து ரசிப்பாயா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் நாயகமே, ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். ரசூலுல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போனார்கள். மகள், சகோதரி, வந்த மனிதர் மறுத்துக் கொண்டே போனார். கடைசியாக கேட்ட, இந்தப்பா, நீ விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாய். நீ விபச்சாரம் செய்ய போகின்ற பெண் ஒன்றிருப்பின் ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள், அல்லது ஒருத்தன் கட்டிய மனைவியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுடன் கூட பிறந்த சகோதரியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு பிறந்த மகளாக இருப்பாள். நீ விபச்சாரம் செய்வதன் மூலமாக அந்த வீட்டு பெண்ணுடைய ஆண் எப்படி விரும்ப மாட்டானோ, மீறி நீ அந்த பாவத்தை செய்தால் நீ விரும்பாத அந்த செயலை அல்லாஹ் உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக நடத்தாட்டுவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, சாதாரணமான பாவமா? எப்படி ஒரு அழகான ஒரு முன்மாதிரி. அந்த சஹாபி பின்னால சொல்றாரு, அந்த சரித்திரத்துக்கு பின்னால ஏண்ட வாழ்க்கையில, ஏண்ட உள்ளத்துல விபச்சாரத்தை போன்று வெறுப்பூட்டக்கூடிய பாவம் தோன்றி மறைந்தது கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கும் சம்பவத்துக்கும் கோத்தோதுவாக அவருடைய தீவானு ஷாஃபிஈ என்ற ஒரு பைத் கோர்வை இருக்கிறது.
அதில் இந்த சம்பவத்துக்கு தோதுவாக ஒரு பைத்தை கொண்டு வருகிறார்கள். இன்ன ஸினா தைனூன், ஜினாவை பொறுத்தவரைக்கும் கடனுக்கு ஒப்பாக்கினார்கள். ஒரு மனிதன் ஜினா செய்துவிட்டால், விபச்சாரம் செய்துவிட்டால், அவனை பொறுத்தவரைக்கும் அவன் கடன் எடுத்து விட்டான். கடனுடைய நியதி எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, சஹாபியாக இருக்கலாம், யாராக இருக்கட்டுமே, கடன் அதனுடைய நியதி திருப்பி கொடுக்கப்பட்டே தீர வேண்டும். திர்மிதியுடைய ரிவாயத் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் வருகிறார், ஏலான் கொடுக்கப்படுகிறது, யுத்தத்துக்காக வேண்டி இவன் வாளை உருவுகிறான். உரையில் இருந்த வாளை உருவிக்கொண்டு காஃபிர்களுடைய கூட்டத்தில் குதித்து பாய்கிறான். எதற்காக வேண்டி? சுயலாபத்துக்கல்ல, சொந்த லாபத்துக்கல்ல, சொத்து செல்வங்களுக்கல்ல, அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும், தீனுல் இஸ்லாம் மேலோங்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இந்த உலகத்தில் கொடிகட்டி பறக்க வேண்டும். தன்னுடைய உயிரை மயிரா மதித்து காபிர்களுடைய குழுக்கு மத்தியிலே பாய்ந்து செல்கிறார், யுத்தம் செய்கிறார். கை வெட்டப்படுகிறது, கால் உடைக்கப்படுகிறது, கழுத்து வெட்டப்படுகிறது, காது துண்டிக்கப்படுகிறது, நாக்கு அறுக்கப்படுகிறது, அவனுடைய தலை உடம்பை விட்டும் வேறாக்கப்படுகிறது, முண்டமாக்கப்படுகிறான், அவனுடைய முழு உடம்பும் சல்லடை போன்று ஆக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கலிமாவுக்காக வேண்டி உயர்த்திருக்கிறான். ஒரு விடுத்தம், 2 விடுத்தம், 3 விடுத்தம் அவன் ஷஹீதாகட்டுமே. அடுத்தவனுக்கு கடன் இருந்தால் அந்த ஷஹீதுக்கு கூட சொர்க்கம் செல்வது ஹராம் என்றார்கள். முடியாது கண்ணியமானவர்களே. 3 விடுத்தம் அல்ல, 300 விடுத்தம் அவர் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடையட்டுமே. அவர் அடுத்தவனுக்கு கடன் இருந்தால் அந்த ஷஹீதுக்கு கூட சொர்க்கம் செல்ல முடியாது என்றால் சாதாரணமான பாவமா? எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விபச்சாரத்தை கடனுக்கு ஒப்பாக்கினார்கள். ஃபஇன்ன குரல்தஹு கானல் வஃபா மின் அஹ்லி பைத்திக ஃபஅலமி. அந்த கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா? தன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக நிறைவேற்றப்படும் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இலங்கை நாட்டுடைய ஒரு புதிய கணிப்பீடு, இலங்கை நாட்டுடைய புதிய கணிப்பீடு 1800 லட்சம் பேருக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கிறது. விபச்சாரத்தாலே பரவக்கூடிய கொடூரமான நோய். இதுவரைக்கும் வைத்தியம் கண்டுபிடிக்கப்பட்ட சரித்திரம் கிடையாது. அதிலையும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 50 பேர் முஸ்லிம்கள், 50 பேர் முஸ்லிம்கள். அதிலையும் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம். 50வது நபர் யார் தெரியுமா? 16 வயதை எத்திய வாலிப பெண், கண்டி மாகாணத்தைச் சேர்ந்தவள். யார் இவள்? திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடியவளா அல்லது தொழில் துறவுகளுக்காக வேண்டி வெளிநாடு போய் வரக்கூடியவளா? கிடையாது கண்ணியமானவர்களே. பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவி, ஓலவல் ஏலவல் செய்யக்கூடிய மாணவி, அல்லது ஓலவல் ஏலவலை முடித்துவிட்டு தனியார் கோர்சஸ்களுக்காக வேண்டி நகரப்புறங்களுக்கு டியூஷன் கிளாஸ் போய் வரக்கூடியவள். சமுதாயம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம்? இனி எங்கிலும் கண்ணியமானவர்களே தலை நிமிர்ந்து வாழ்வது? இந்த மிம்பர் மேடை சொல்லுவதற்கு வெட்கம் கண்ணியமானவர்களே, பயங்கரமான சரித்திரங்கள். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் நோய்களை கொண்டு அழிப்பான். உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது முதலாவது சோதனைக்குரிய காரணம். 2வது ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை. இன்று கூட நாம் வாட்டி வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீடுகளை இழந்திருக்கிறார்கள், சொத்து செல்வங்களை இழந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சோதனைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு சொன்னார்கள், எண்ணிக்கை குறிப்பிட்டு சொன்னார்கள். அவை அனைத்தையும் இந்த மிம்பர் மேடையில் சொல்வதற்கு முடியாது கண்ணியமானவர்களே. ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். எந்த சமுதாயத்தில் இந்த ஆடல் பாடல் டான்ஸ் மியூசிக் சர்வ சாதாரணமாக புழங்கப்படுமோ அந்த சமுதாயம்
ரப்புடைய சோதனைகளை கொண்டு அழிக்கப்படுவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்று சர்வசாதாரணம். எங்களுடைய சிறுபிராயத்தை சொல்கிறேன், என்னுடைய சிறுபிராயத்தை சொல்கிறேன். மகரிபுக்கு பின்னால் எங்களுடைய வீடுகளில் கேட்ட சத்தம் சூரா யாசீன், சூரா வாக்கியா, தபாரக்கல்லதி, துஹான், அலிஃப் லாம் மீம் சஜதா. இந்த சூறாக்கள் தான் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் மகரிபுக்கு பின்னால் எங்களுடைய செவிகளை தட்டின. இன்று ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், என்னுடைய வீட்டில் மகரிபுக்கு பின்னால் என்ன சத்தம் கேட்குது? குர்ஆனுடைய சத்தம் கேட்குதா? ஹதீஸுடைய சத்தம் கேட்குதா? உபதேசங்களுடைய சத்தம் கேட்குதா? அல்லது ஆடல் பாடல் பாட்டு மியூசிக் தொடர் நாடகங்களுடைய சத்தம் கேட்குதா? இன்னல் கினா யும்பித்துன் நிஃபாக ஃபில் கல்ப் கமா யும்பித்துல் மாஉ ஸரா. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதனிடத்திலே இந்த இசை கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் வளரும், நிஃபாக்தனம் வளரும். எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? நாம் நாட்டி இருக்கின்ற பயிர்கள், விவசாயம், அதற்கு தண்ணீர் பாய்ச்சால் எவ்வளவு செழிப்பாக, வேகமாக, அவசரமாக வளர்ந்து வருமோ, இதே போல அவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் வளரும் என்றார்கள். அதனுடைய பிரதிபலிப்புத்தான் இன்று அல்லாஹு அக்பர் என்று அதான் சத்தம் கேட்டால் பள்ளிக்கு வருவதற்கு மனம் இடம் கொடுக்குதில்லை. பள்ளிக்கு வருவதற்கு மனம் இடம் கொடுக்குதில்லை. நன்மையான காரியம் என்றால் பாவம், குர்ஆன் ஓதுவதென்றால் பாரம், ஸிக்ர் ஸலவாத் தௌராத் ஓதுவதென்றால் பாரம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்போமே என்று பார்த்தால் மலையை நகர்த்துவது போன்று இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த சைடை பார்த்தால் பாவத்தை எடுத்துக்கொண்டால் இன்ட்ரெஸ்ட். ஒரு மணித்தியாலம், கால் மணித்து 4 விடயங்களை கேட்பது கஷ்டம். ஆனால் டிவிக்கு முன்னால், லேப்டாப்புக்கு முன்னால், கம்ப்யூட்டருக்கு முன்னால், போனுக்கு முன்னால் கண்ணியமானவர்களே மணித்தியால கணக்கை கடத்துகிறோம். அதை பற்றிய செய்தியே கிடையாது. என்ன காரணம்? நன்மையான காரியம் என்றால் பாரமாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது, வேப்பெண்ணையை போல் யோசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாவம் என்றால் போட்டி போட்டு செய்கிறோம். என்ன காரணம்? சோம்பேறித்தனம். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, இவர்கள் தொழுகைக்கு நின்றார்கள் என்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். இவர்கள் தான் முனாஃபிக்குகள் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய தொழுகையுடைய ஆலாத்தை சீர்தூக்கி பாருங்கள். எவ்வளவு இன்பத்தோடு செய்கிறோம், எவ்வளவு தேட்டத்தோடு செய்கிறோம். கண்ணியமானவர்களே, காரணம் என்ன? உள்ளத்தில் நிஃபாக்தனம் இருக்கிறது. நிஃபாக்தனம் எங்கே வருகிறது? எங்களை அறியாமலேயே நாம் பொழுதுபோக்காக நினைத்து செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான பஞ்சமா பாதகம் இந்த ஆடல் பாடல் டான்ஸால வருகிறது. சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு காலம் இருந்தது, வானொலியில் ஒலிபரப்பக்கூடிய பாடலை மாத்திரம்தான் கேட்க வேண்டும். ஒரு வாலிபர் சந்திக்கிறார், ஹஸ்ரத், இந்த இசைக்குள்ளே இவ்வளவு கொடூரங்கள் இருக்கிறதா? இவ்வளவு பயங்கரங்கள் இருக்கிறதா? இதற்கு இவ்வளவு தண்டனைகள் எல்லாம் இருக்கிறதா? சத்தியமாக சொல்கிறேன் ஹஸ்ரத், என்னுடைய பொழுதுபோக்கு இரவு 10 மணிக்கு பின்னால் ஏதோ ஒரு எஃப்எத்தில் சில சோக பாடல்கள் போடுவார்கள். அந்த சோக பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு தூக்கம் போகும். இது என்ன பொழுதுபோக்கு? சொல்லிவிட்டு சொல்கிறார், நேற்று இரவு, இது ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சரித்திரம். நேற்று இரவு நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப பெண், இஸ்லாமிய பெண், எங்களுடைய ஒரு குமரி பெண் வானொலியில் உள்ளவரோட தொடர்பு கொள்கிறாள். எனக்கு ஒரு சோக பாடல் வேண்டும், ஒரு சோக பாடல். அவர் கேட்கிறார், எதற்காக வேண்டி அம்மா உனக்கு சோக பாடல்? அந்த குமரி பெண், அந்த வாலிப பெண் சொன்ன வார்த்தையை பாருங்கள், என்னுடைய தகப்பன் இறந்து 4 மாதங்களும் 10 நாளும் துக்க அனுஷ்டானம். அதே வார்த்தை,
துக்க அனுஷ்டானம் இருப்பதற்கு பெயர் எங்களுடைய மார்க்கத்தில் இத்தா என்று சொல்வோம். அந்த இத்தாவை முடித்துவிட்டு இன்றுதான் என்னுடைய தாய் வெளியே வருகிறாள், எனவே ஒரு சோகப்பாடல். அடுத்த கேள்வி வருகிறது, யார் யாருக்காக வேண்டியமா இந்த பாடல்? யார் யாருக்காக வேண்டிய இந்த பாடல்? அந்த பெண் சொன்ன வார்த்தை, இத்தாவில் இருந்து வெளியே வருகின்ற என்னுடைய தாயுடைய பேர்லையும், மரணித்து மௌத்தாகி மண்ணறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தகப்பனுடைய பேர்லையும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தனுக்கு பிறந்த மகன் அவன் வஃபாத்தாகியதற்கு பின்னால் அவனுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னால் வந்து நின்று இதா கப்பர மர்ரத்தன், முதலாவது தக்பீர் கட்டினால் யஹ்தஸு அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்க ஆரம்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் கேட்பான், அரிஷே ஏன் நடுங்குகிறாய்? ரப்பே, எப்படி நடுங்காமல் இருப்பேன்? எப்படி நடுங்காமல் இருப்பேன்? உன்னுடைய அடியானுக்கு பிறந்த ஒரு மகன் அவன் வஃபாத்தாகியதற்கு பின்னால் முன்னால் வந்து முதலாவது தக்பீர் சொல்லிவிட்டான் நாயனே, எப்படி நடுங்காமல் இருப்பேன்? என்ன செய்ய வேண்டும்? அந்த தகப்பன் தாயுடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்ப அல்லாஹ் அந்த தகப்பனுடைய அல்லது அந்த தாயுடைய பாவத்தை மன்னிப்பானோ அப்பொழுதுதான் அரிஷ் குலுங்குவதை நிறுத்தும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, இதைவிட வேற பாக்கியம் வாழ்க்கையில் என்ன வேண்டி இருக்கிறது? இதைவிட பெரிய பாக்கியம் என்ன வேண்டி இருக்கிறது? பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இருக்கிறோம். உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். நான் வஃபாத்தாகியதற்கு பின்னால், நான் மௌத்தாகியதற்கு பின்னால் இந்த ஜனாசாவை தொழுவிப்பதற்காக வேண்டி குறைந்தபட்சம் 4 தக்பீரையாவது சரி சொல்லி தொழுவிக்க கூடிய பக்குவத்தை கொடுத்திருக்கிறோம். சாதாரணமான விஷயமா கண்ணியமானவர்களே? அந்த அளவுக்கு அல்லாஹ் மண்ணுக்குள்ளே வைப்பதற்கு முன்னால் அவனை அல்லாஹ் பரிசுத்தமாக்குறான் என்றால் இந்த உலமாக்கள், இந்த ஹாஃபில்மார்கள், குர்ஆனை சுமந்தவர்களுடைய அந்தஸ்தை என்னவென்று சொல்வது? சாதாரணமான விடயமா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தனுக்கு பிறந்த மகன் அவன் மௌத்தாகியதற்கு பின்னால் இருக்கிறம் ஏந்தி, யா அல்லாஹ், என்னுடைய தாய் என்னுடைய தகப்பனுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று இருக்கரம் ஏந்தினால் 70,000 திரைகளை உடைத்துக் கொண்ட டிரெக்டாக ரப்பிடத்தில் போய் சேரும் என்றார்கள். துஆ கேட்டால் போகும் என்றால் பாட்டு கேட்டாலும் போகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அந்த இரவோ எத்தனை காதுகள் அந்த இன்னிசை கானத்தை கேட்டனவோ அத்தனை காதுகள் செய்த பாவமும் அந்த தகப்பனுடைய மண்ணறைக்கு போய் சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இது 300-400 இஸ்லாம் மங்கிய காலம் அல்ல. இஸ்லாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துடைய ஆளாத்திது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். ஏனென்றால் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விடயங்களை எடுத்துச் சொன்னால் தான் எங்களுடைய புத்திக்கு படும் என்ற காரணத்தினால் சொல்கிறேன். சாதாரணமான விஷயமா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஃபஅலத் உம்மத்தி 15 ஹஸ்லத்தன், எப்ப என்னுடைய சமுதாயம் 15 விதமான பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பிப்பாங்களோ, ஹல்லபிகள் பலா, அந்த சமுதாயத்துக்கு என்னுடைய சோதனை வரும். அதுல 13, 14 சொன்னார்கள், வத்துகிதத்தில் கியானு வல் மஆசிஃப், இந்த சமுதாயத்தில் ஆடல், பாடல், டான்ஸ், மியூசிக் சர்வ சாதாரணமாக புழங்கப்படுமோ? இன்று கிளாஸ் போகின்ற, பாடசாலைக்கு போகின்ற மாணவனுடைய காதல கூட இயர்போன். அவன் நடக்கும் போது ஆடி ஆடித்தான் நடக்குகிறான். சுபகுக்கு பின்னால் நடத்த ஆரம்பிக்கக்கூடிய ஹோட்டல்கள் வரைக்கும், முச்சக்கர வண்டிகள் வரைக்கும். கண்ணியமானவர்களே, இது பொழுதுபோக்காக நினைத்து நடாத்தப்படக்கூடிய ஒரு பயங்கரமான பாவம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த பாவம் எப்ப சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக புழங்கப்படுமோ, فَلْيَرْتَقِبُوا عِنْدَ ذَلِكَ رِيحًا حَمْرَاءَ,
அவர்கள் புயல் காற்றை எதிர்பார்க்கட்டும். அந்த சமூகத்தை சூறாவளியை கொண்டு அழிப்போம், புயல் காற்றை கொண்டு அழிப்போம், வெள்ளத்தை கொண்டு அழிப்போம், பூமி அதிர்ச்சியை கொண்டு அழிப்போம், மண் சரிவுகளை கொண்டு அழிப்போம். அவர்களுடைய உருக்களை பன்றி குரங்குகளுடைய மாற்றி அவர்களுக்கு எங்களுடைய வேதனையை அனுப்புவோம். நவீன உலமாக்கள் சொல்கிறார்கள், இவர்களுடைய தோற்றம் பன்றி குரங்குகளுடைய தோற்றமாக மாற்றப்படாவிட்டாலும் அவர்களுடைய உள்ளம் பன்றி குரங்குடைய உள்ளமாக மாற்றப்படும். அதைத்தான் இந்த சமூகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சாதாரணமான விஷயம் அல்ல. சீர்தூக்கி பாருங்கள், இன்று எங்களுடைய நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பம், 2010 ஏற்பட்ட வெள்ள எத்தனை லட்சக்கணக்கான குடும்பம். இன்று இந்தியாவில் பக்கத்து நாடு சென்னையில் எவ்வளவு பிரம்மாண்டமான அழிவு, ஈடு கொடுக்க முடியாத அழிவு. சில வருடங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானில் வெள்ளம் ஏற்பட்டது. பிரதானமான 40 பாலங்கள் உடைக்கப்பட்டன. 60 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள். நனைந்த உடுப்பை உடுத்தி மாற்றிக் கொள்வதற்கு ஒரு காய்ந்த துணி கிடையாது. ஒரு பிளேட் சாப்பாட்டை விடுங்கள், ஒரு பிடி சாப்பாடு கிடையாது. ரப்பை தவிர உதவி செய்ய அங்கு யாரும் இருக்கவில்லை. 60 லட்சம் பேர். என்ன காரணம்? அழிக்கப்படுகிறார்கள். இன்று பார்க்கிறோம், எங்களுடைய நாட்டிலே மண் சரிவை பார்க்கிறோம். முந்தி கேள்விப்பட்டோம், இப்பொழுது நாட்டில் பார்க்கிறோம். காரணம் என்ன? இது போன்ற பாவங்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது சோதனை அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிறதா, அதற்கு காரணம் இந்த பாவம் தான். இரண்டாவது. மூணாவது, வல்லரசு நாடுகளின் கெடுபிடி. வமா பகிஸ கௌமுன் ஃபில் மிக்யாலி வல் மீசான் இல்லா உஹிது பிஸ்ஸினீன் வஷித்தத்தில் முக்னா வஜௌரிஸ் சுல்தானி அலைஹிம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ, ஏமாற்ற ஆரம்பிப்பார்களோ, பொய் சொல்ல ஆரம்பிப்பார்களோ, அடுத்தவனுக்கு குழி வெட்ட ஆரம்பிப்பார்களோ, வட்டியில் கை வைக்க ஆரம்பிப்பார்களோ, அளவை நிறுவையில் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் 3 விதமான சோதனைகளை கொண்டு வாட்டுவான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலாவது, இல்லா உஹிது பிஸ்ஸினீன், அந்த சமூகம் பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படும். கண்ணியமானவர்களே, பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போடுங்கள். அது செஸ்னியாவாக இருக்கலாம், பொஸ்னியாவாக இருக்கலாம், சோமாலியாவாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், பலஸ்தீனாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், எகிப்டாக இருக்கலாம், லிபியாவாக இருக்கலாம், யமனாக இருக்கலாம். 100க்கு 100% இஸ்லாமிய நாடுகள் பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகிறார்கள். முள்ளும் தோலும் போன்று குழந்தைகள் காட்சி அளிக்கிறார்கள். பயங்கரமான காட்சிகள். பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகின்ற நாடுகள் 100க்கு 99% இஸ்லாமிய நாடுகள். காரணம், சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்கின்ற துரோகம், மோசடி. இரண்டாவது, வஷித்தத்தில் முக்னா, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி கூடிக்கொண்டே போகும். இதற்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. 10 வருடங்களுக்கு முன்னால் விலை கொடுத்து வாங்கிய பொருளை இன்று வாங்குவதாக இருந்தால் 10 மடங்கு கூட கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே. கண்ணியமானவர்களே, பணக்காரர்களை விடுங்கள், கோடீஸ்வரர்களை விடுங்கள், செல்வந்தர்களை ஒரு பக்கம் வையுங்கள். நாளாந்தம் கூலி வேலை செய்து 5 குழந்தைகள், 6 குழந்தைகள், 7 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த நாள் சம்பளத்துக்காக வேண்டி கூலி வேலை செய்து அவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து நாளை ஓட்டுவதற்கு முடியாமல் எத்தனை ஏழைகளுடைய ஏக்க வார்த்தைகள், வைத்து எரிச்சல் வார்த்தைகள். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் செய்த பாவம் என்ன? வியாபாரத்தில் மோசடி செய்தார்கள்.
ஏழைகளுடைய வயிறை பத்த வைத்தார்கள். வயிற்றெரிச்சல் என்று சொல்வோமே, வயிறு பத்துகிறது என்று சொல்வோமே. கண்ணியமானவர்களே, இந்த பாவம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. நீ ஏழைகளுடைய வயிற்றை பத்த வைக்கிறாயா? வானத்தில் இருந்து நெருப்பு மலையை பொழிய வைத்து அவர்களை அல்லாஹ் எரித்து சாம்பலாக்கினான். சரித்திரம் குர்ஆன் சொல்கிறது. சாதாரணமான பாவமா? இதனால்தான் இன்று கொலை, கொள்ளை, கப்பம் சுப்ஹானல்லாஹ் சர்வசாதாரணம். சில்லறை பணத்துக்காக வேண்டி சாதாரணமாக கொலை செய்கிறார்கள். காரணம் வாழ்க்கை கஷ்டம். மூணாவதாக சொன்னார்கள் வஜௌரி சுல்தானி அலைஹிம், வஜௌரி சுல்தானி அலைஹிம். எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், நான் உங்களை சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை சொல்கிறேன். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடும் கோளர்களை சாட்டி விடுவான், அந்நியர்களை சாட்டி விடுவான், வல்லரசை சாட்டி விடுவான், யகூதி நசாராக்களை சாட்டி விடுவான், முஸ்லிம்களுடைய விரோதிகளை உங்களுக்கு தலைவனாக ஆக்கி விடுவான். எப்ப சமூகம் வியாபாரத்தில் மோசடி செய்வார்களோ. கண்ணியமானவர்களே, பட்டியல் போட்டு பாருங்கள். வல்லரசு நாடுகளை கொண்டு அளிக்கப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போட்டு பாருங்கள். அடித்து முடித்த ஈராக், ஆப்கானிஸ்தான், லிபியா, அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய செஸ்னியா, பொஸ்னியா, பலஸ்தீன், சிரியா, எகிப்து, லிபியா, யமன். கண்ணியமானவர்களே, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சரித்திரங்கள், இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சரித்திரங்கள். பரிதாபமாக பச்சிளம் குழந்தைகளுடைய இரத்தம் ஓட்டப்படுகிறது. வாலிபர்கள் கடத்தி கொலை செய்யப்படுகிறார்கள். வாலிப பெண்கள் கடத்தி மானவங்கப்படுத்தப்படுகிறார்கள். சொத்துகள் பறிக்கப்படுகின்றன, நாடுகள் பறிக்கப்படுகின்றன, பொருளாதாரம் முடக்கப்படுகின்றது, சொத்து செல்வங்கள் எரித்து சாம்பலாக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. என்ன நடக்கிறது என்று பலஸ்தீன்ல என்ன நடக்குது? கண்ணியமானவர்களே, சிரியால என்ன நடக்குது? யமன்ல என்ன நடக்குது? இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம். சிரியா சஹாபாக்களுடைய பாதங்களை முத்தமிட்ட மண், சஹாபாக்களுடைய பாதங்களை முத்தமிட்ட மண். எத்தனை லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்டு விட்டன. ஈராக்கில் எத்தனை லட்சக்கணக்கான குழந்தைகள் மறந்து மாத்திரம் இல்லாமல் துடித்து துடித்து உயிரை விட்டன. யார் செய்த பாவம்? யார் செய்கின்ற துரோகம்? கண்ணியமானவர்களே, சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் செய்கின்ற பாவம். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த உண்மை. எனவே எந்த சமூகத்தில் இந்த 3 விதமான சோதனைகள் நடக்க ஆரம்பிக்குமோ, பாவங்கள் நடக்க ஆரம்பிக்குமோ, இந்த 3 விதமான சோதனைகளை விட்டும் சமுதாயத்தால் தப்ப முடியாது என்பது ஹதீஸுடைய சுருக்கமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். பாவம் செய்துவிட்டோம், இருந்தாலும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை வைத்திருக்கிறான். இதனால கண்ணியமானவர்களே, செய்த பாவத்துக்கு இது போன்ற பாவம் ஏண்ட வாழ்க்கையில் இருந்தால், ஏண்ட குடும்பத்தில் இருந்தா, ஏண்ட நிர்வாகத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய என்னுடைய மகல்லாவில் இருந்தால் அதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம். வீட்டை, சொந்த வாழ்க்கையை மாற்றுவோம், வீட்டு சூழலை மாற்றுவோம், மகல்லாவுடைய சூழலை மாற்றுவோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் கண்ணியமானவர்களே விமோசனத்தை எதிர்பார்க்கலாம். அதை விட்டுவிட்டு ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு கோஷம், கொடி தூக்குவது, இமெயிலில் எதிர்ப்பு கருத்துக்கள் கொடுப்பது எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்ணியமானவர்களே, இதை வைத்துத்தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், லா தஷ்தகிலு பித்துஆஇ அலா முலூகிக்கும். இது போன்ற சோதனைகளை கொண்டு நீங்கள் வாட்டப்பட்டால் உங்களுடைய அரசாங்கத்தை ஏசாதீர்கள், உங்களுடைய அரசியல்வாதிகளை ஏசாதீர்கள், உங்களுடைய அரசாங்கத்தை ஏசாதீர்கள். அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வலாக்கின் இஷ்தகிலு பித்துஆஇ வத்தபர்ருஇ இலல்லாஹ். மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வீழுங்கள், சுன்னாவின் பக்கம் வாழுங்கள், இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள், குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வாருங்கள். அப்பொழுதுதான்
உங்களுடைய வாழ்க்கையில் விமோசனத்தை எதிர்பார்க்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, எதுவரைக்கும் நாங்கள் இது போன்ற பாவத்தில் இருந்து தௌபா செய்யவில்லையோ அதுவரைக்கும் இது போன்ற சோதனைகளில் இருந்து ஒரு காலம் எங்களுக்கு விமோசனத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவே இதை உணர்ந்து எங்களுடைய புத்திக்கு எடுத்து இதை விளங்கி பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தௌபா செய்து மனித புனிதர்களாக மாறி உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கு ரப்பு அல்லாஹ் தந்தருவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னி தருவாயாக. எங்களை பெற்று வளர்த்த இந்த நிலைமை குருவாக்கி ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வாயாக. அவருடைய நோய் நம்பலங்களை நீ லேசாக்கிடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நாயனே, அவருடைய மண்ணறைகளை நீ பொன்னறைகளாக மாற்றிடுவாயாக. அவர்களை சுவர்க்கவாசிகளுடைய பட்டியல சேர்த்திடுவாயாக. யாழ் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்யலா. அவர்களுடைய வாழ்க்கையை பொருந்திக்கொய்யாளா. அவருடைய வாழ்க்கையில தக்குவாவை கொடுத்துறியாளா, நல்ல பண்பாட்டை கொடுத்துறியாளா, நல்ல அஹ்லாக்க கொடுத்துறியாளா, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்துறியாளா. எங்களுடைய குழந்தை செல்வங்களை பாதுகாத்திரியாளா. கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போவதை விட்டும் பாதுகாத்திரியாளா. மோசமானவர்களோடு சேர்ந்து மோசம் போவதை விட்டும் பாதுகாத்திரியாளா. இன்று பயங்கரமான இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகள் பரவிக்கொண்டிருக்கிறது யாழ்லா. அதன் கொள்கையில் மாட்டி இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவதை விட்டும் எங்களையும் எங்களுடைய முழு பரம்பரையையும் நீயே பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். இன்று உலகத்திலே யா அல்லாஹ் இது போன்ற சோதனைகளை கொண்டு வாட்டி வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாயனே. அதற்கு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் தான் யா அல்லாஹ். அதை ஏற்றுக்கொள்கிறோம் நாயனே. நாம் பாவிகள் தான் யா அல்லாஹ். நாம் செய்த பாவத்தை ஒழிக்க மாட்டோம் நாயனே. நாம் செய்த பாவத்தை மறைக்கல்ல யா அல்லாஹ். விதண்டாவாதம் பேசல நாயனே. நாம் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்கிறோம் நாயனே. இருந்தாலும் நீ இரக்கமுள்ள ரப்பு யா அல்லாஹ். நீ மன்னிப்பாளன் யா அல்லாஹ். நீ கிருபையாளன் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்களுடைய பரம்பரையை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். முஸ்லிம்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். உன்னை ஏற்றவர்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை ஏற்றவர்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்துக்கு சொந்தக்காரரான அந்த காஃபிர்களை வைத்து உன்னுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களான எங்களை நசிக்க விடாதே யா அல்லாஹ். சோதித்து விடாதே யா அல்லாஹ். எங்களை அனைவர்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய வியாபாரிகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். அவருடைய வியாபாரத்தை நேர்மையானதாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த வியாபாரிகளை நாளைக்கு கியாமத்துடைய நாளையில ரசூல்மார்கள் சுஹதாக்கள் எங்களோடு இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அப்படிப்பட்ட வியாபாரிகளாக எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளையும் நேர்மையான வியாபாரிகளாக மாற்றிடுவாயாக யா அல்லாஹ். இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ்.